லக்ஷ்மி அம்மா தன்னுடைய பையன் ரவிக்கு மீனாங்கிற பொண்ண கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணம் ஆன அன்னைக்கு காலையில மீனாவுடைய அம்மா, இங்க பாரு மீனா, இனிமேல் இதுதான் உன்னோட வீடு. வீட்ல இருக்கிற வேலையெல்லாம் செய்யணும். வீட்ல இருக்கிறவங்களையும் நல்லா பாத்துக்கணும். யாரையும் எதிர்த்து பேசக்கூடாது, புரியுதா? அட என்ன சம்மந்தி நீங்க? உங்க பொண்ண நான் என் பொண்ணு மாதிரி பாத்துப்பேன். அவ ஒன்னும் இந்த வீட்டுக்கு வந்த வேலைக்காரி இல்ல, எல்லா வேலையும் செய்யறதுக்கு. இல்ல சம்மந்தி, இதெல்லாம் செய்யறது அவளுடைய கடமை தானே. அததான் சொல்லிக்கிட்டு இருந்த. சரி மீனா, நீ பாத்துக்கோ, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மா அங்கிருந்து கிளம்புனாங்க. அடுத்த நாள் காலையில ஏதாவது வேலை செய்யலான்னு மீனா கிச்சனுக்கு வந்தா. அப்ப லக்ஷ்மி அம்மா, இங்க என்ன மீனா பண்ணிக்கிட்டு இருக்க? போ, ரவி ஹால்ல உட்காந்துட்டு இருக்கான், அவன் கூட பேசிக்கிட்டு இரு. இனி கொஞ்ச நேரத்துல சமையல் எல்லாம் முடிஞ்சிடும், நானே எடுத்துட்டு வரேன், நீ போ மீனா அப்படின்னு மீனாவை அனுப்பி வைக்கிறாங்க. வீட்ல ஒரு சின்ன வேலை கூட செய்ய விடாம பாத்துக்கிறாங்க. லக்ஷ்மி அம்மா வீட்டை தொடச்சிட்டு இருக்கும்போது அப்ப மீனா, குடுங்கத்த நான் தொடக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் மீனா, எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு வீட்ல எந்த வேலையுமே செய்ய விடுறதில்ல, எல்லாத்தையும் அவங்களே பாத்துக்கிறாங்க. அப்போ இதையெல்லாம் பார்த்த ரவியோட தங்கச்சி சிந்து, அம்மா எல்லா வேலையும் நீயே இழுத்து போட்டு பண்ணிக்கிட்டு இருக்க, அண்ணியையும் செய்ய சொல்லலாம்ல. அதெல்லாம் வேண்டாம் சிந்து, அவளும் ஒன்ன மாதிரி சின்ன பொண்ணு தானே. திடீர்னு எல்லா வேலையும் கொடுத்தா என்ன பண்ணுவா? அப்படின்னு எல்லா வேலையும் அவங்களே செய்யறாங்க. ஒரு நாள் லக்ஷ்மி ரவி கிட்ட, ஏண்டா ரவி, லீவு நாள்னா வீட்லயே தான் இருப்பியா? மீனாவை கூட்டிட்டு படத்துக்கு எங்காவது போயிட்டு வாடா அப்படின்னு சொன்னதும், சரிம்மா நாங்க போயிட்டு வரோம். அவங்க திரும்பி வீட்டுக்கு வரதுக்கு நைட்டு 9 மணி ஆயிடுச்சு. அவங்கள பார்த்த லக்ஷ்மி அம்மா, அடடே போயிட்டு வந்துட்டீங்களா? படம் நல்லா இருந்துச்சா? உங்களுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன். சரி சரி, கைய கழுவிட்டு வாங்க, சாப்பிடலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு ரொம்ப நல்லாவே பாத்துக்கிறாங்க. அப்ப மீனா மனசுக்குள்ள, நிஜமாவே எனக்கு கிடைச்ச மாமியார் ரொம்ப நல்லவங்க, என்ன நல்லாவே பாத்துக்கிறாங்க அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிற. ஆரம்பத்துல என்னதான் நல்லா பாத்துக்கிட்டாலும் கொஞ்ச நாள்லயே அவங்களுடைய குணம் மாற ஆரம்பிக்குது. ஒரு மாசத்துக்கு அப்புறம் ஒரு நாள் லக்ஷ்மி வெளியே நின்னு காய்கறி வாங்கிட்டு இருந்தாங்க. என்ன லக்ஷ்மி, காய்கறி வாங்க நீ வந்திருக்க? ஆமா, உன் புது மருமக எங்க? நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். வீட்ல இருக்கிற எல்லா வேலையும் நீ தான் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆமா, உன் புது மருமக எதையும் செய்ய மாட்டாளா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது மீனா எதார்ச்சியா வெளியே வந்தா. அப்போ லக்ஷ்மி அம்மா, அவ எதையும் பண்ண மாட்டா, வந்ததுல இருந்து சும்மாவே தான் இருக்கா, என்ன பண்றது? எனக்கு வாச்ச மருமக அப்படி அப்படின்னு சலிச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இத கேட்ட மீனா மனசுக்குள்ள, என்ன அத்தை என்ன பத்தி இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க? இத்தனை நாளா அவங்க தானே என்ன எந்த வேலையும் செய்ய வேண்டாம்னு சொன்னாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. லக்ஷ்மி உள்ள வந்ததும் மீனா, அத்தை ஏன் அவங்க கிட்ட என்ன பத்தி அப்படி சொன்னீங்க? இவ்வளவு நாளா நீங்க தானே என்ன எந்த வேலையுமே செய்ய விடல. அத கேட்டதும் லக்ஷ்மி அம்மாவுக்கு கோபம் வந்தது. அப்ப நான் பேசுறதெல்லாம் நீ ஒட்டு கேட்டுட்டு இருந்தியா? ஆமா, நான் அப்படித்தான் சொல்லுவேன். நான் ஒன்னும் இல்லாதது சொல்லலையே. நீ என்ன இந்த வீட்ல வேலை செய்யற? நான் தான் எல்லா வேலையும் பாத்துக்கிறேன். அத்தை நீங்க தானே என்ன எந்த வேலையுமே செய்ய விடல, இப்ப என்னடானா மாத்தி மாத்தி பேசுறீங்க? ஆமா, செய்ய வேண்டான்னு தான் சொன்னேன். ஏதோ 1 வாரம் 2 வாரம்னு பார்த்தா நீ 1 மாசம் ஃபுல்லா இப்படியே டேரா போட்டுட்டு இருக்க. இனிமேல் இப்படியெல்லாம் இருக்க முடியாது. இந்தா காய்கறி, போய் சமைச்சு வெயி அப்படின்னு கோவமா சொல்லிக்கிட்டு போறாங்க. மீனாக்கு திடீர்னு ஏன் இவங்க இப்படி மாறிட்டாங்கன்னு ஒண்ணுமே புரியல. குழப்பத்தோடவே சமைச்சும் வைக்கிறா. சாப்பிடும்போது லக்ஷ்மி அம்மா, என்ன இது, சாப்பாடு சரியாவே வேகல, அரிசி வெத வெதையா இருக்கு. அப்ப ரவி, இல்லையேம்மா நல்லா தானே இருக்கு. அவன் பொண்டாட்டி சமையல தலையில தூக்கி வைக்காத ரவி, அந்த அளவுக்கெல்லாம் ஒண்ணு இல்ல, சுமாராதான் இருக்கு. அப்ப மீனா மனசுக்குள்ள, காலையில இருந்து அத்தை ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ரவி முன்னாடி, மன்னிச்சிடுங்க அத்தை, நாளையில இருந்து நான் சரியா பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னதும் ரவியும் எதுவும் பேசாம போறான். அப்படியே தினமும் ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாள் மீனா மாப்பு போட்டுக்கிட்டு இருந்தா. அப்ப லக்ஷ்மி அம்மா, என்ன இது சதா சதான்னு இருக்கு, ஒழுங்கா புளிஞ்சு தொடக்க தெரியாதா? அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல துணி துவைச்சு காய போட்டிருந்தா. என்ன இது
துணியெல்லாம் ஒரே சோப்பு வாசனையா இருக்கு. ஒழுங்கா அலாசி காய போட தெரியாதா? அப்படின்னு அவ என்ன செய்தாலும் அத குறை கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இவ்வளவு நாளா பாசமா இருந்த அத்தை திடீர்னு திட்டுறதுனால மீனாக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. மீனா மனசுக்குள்ள நான் தான் சரியா செய்ய மாட்டேங்கிறேன் போல, அதனால தான் அத்தை என்ன திட்டுறாங்க அப்படின்னு அவ செய்யறதுதான் தப்புன்னு மனசுக்குள்ள நினைக்கிறான். ஆனா ரவி முன்னாடி மீனாவை திட்டுறதே இல்ல. அப்ப ஒரு நாள் சிந்து பெட்ல படுத்துக்கிட்டு, அண்ணி, எனக்கு ரொம்ப தலைவலிக்குது, ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு, அண்ணி, ஒரு ஆரஞ்சு ஜூஸ் போட்டு வரீங்களா? அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு, அண்ணி, என் ட்ரெஸ் எல்லாம் மடிக்கணும், மடிச்சு வச்சிடுறீங்களா? அப்படின்னு ஒரு வேலைக்காரி மாதிரி எல்லா வேலையும் வாங்குறாங்க. ஒரு நாள் லக்ஷ்மியும் சிந்துவும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மீனா சாப்பிடலான்னு போய் உட்கார்றா. அதுக்குள்ள என்ன அவசரம்? நாங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் மிச்சம் மீதி ஏதாவது இருந்தா சாப்பிடு, புரியுதா? அப்படின்னு திட்டுறாங்க. அப்படின்னு கோவமா சொல்றாங்க. இதையெல்லாம் கேட்ட மீனாவுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. அதனால அடுத்த நாள் காலையில, அத்தை, நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டேன், இன்னைக்கு போய் எங்க அம்மாவை பார்த்துட்டு வரனே, எனக்கு எங்க அம்மாவை பார்க்கணும்னு தோணுது. அப்போ லக்ஷ்மி அம்மா, என்னது உங்க அம்மாவை பார்க்க போறையா? இங்க இவ்வளவு வேலை கிடக்குது தெரியலையா? அங்க வாரு, கதவு ஜன்னல் எல்லாம் எவ்வளவு தூசியா இருக்கு. என் ரூம்ல அலமாரியில் இருக்கிற பொருள் எல்லாம் அடுக்கி வைக்காம களைஞ்சு கிடக்குது. அப்படி இப்படின்னு இல்லாத வேலையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மீனாவும் வேற வழி இல்லாதனால அவங்க சொல்ற எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போகவே இல்ல. இப்படியே 6 மாசமும் ஆகுது. தினமும் இந்த வேலை அந்த வேலைன்னு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு வேலைக்காரிய நடத்துற மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காங்க. மீனா அப்பாவி பொண்ணுங்கறனால மனசுக்குள்ள ரவி கிட்டையும் அம்மா கிட்டையும் சொல்லலாமா, இல்ல வேண்டாம், அவங்க கிட்ட சொன்னாலும் குடும்பம்னா இப்படித்தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போன்னு சொல்லுவாங்க அப்படின்னு அவளே நினைச்சுக்கிட்டு 2 பேத்துக்கிட்டையும் எதுவுமே சொல்லல. அடுத்த நாள் காலையில மீனாவுடைய பிறந்த நாள். மீனா லக்ஷ்மி கிட்ட போய், அத்தை, இன்னைக்கு என்னோட பிறந்த நாள், நான் கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வரட்டுமா? என்னது, உனக்கு பிறந்த நாளா? அது ஒண்ணுதான் இப்போ உனக்கு கேடு. நீ போயிட்டா வீட்டுல இருக்கிற வேலையெல்லாம் யாரு பாக்குறதா? அண்ணி, என்னோட ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு, முதல்ல அதை பண்ணி கொடுங்க, அதுக்கப்புறம் கோவிலுக்கு போங்க அப்படின்னு சொல்லி 2 பேருமே போக விடல. இந்த பக்கம் ரவி ஆபீஸ்ல இருக்கும்போது, அச்சுச்சோ, இன்னைக்கு மீனாவுடைய பிறந்த நாள் ஆச்சே, நான் மறந்தே போயிட்டேன். சரி, லீவ் போட்டுட்டு வீட்டுக்கு போய் அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடு அப்படின்னு மத்தியானமே லீவ் போட்டுட்டு வீட்டுக்கு வரான் ரவி. வந்தவன் கதவு கிட்டயே நின்னு, சரி, வீட்ல என்னதான் நடக்குதுன்னு பாப்போம், இன்னைக்கு வேற மீனாக்கு பிறந்த நாள், அம்மாவும் சிந்துவும் சர்ப்ரைஸ் ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு கதவு கிட்டயே நிக்கிறான். அப்ப சிந்து, அண்ணி, ஜூஸ் கேட்டு 10 நிமிஷம் ஆகுது, இன்னும் வரலையே, என்ன பண்றீங்க அப்படின்னு கொண்டு வந்து கொடுத்ததும் லக்ஷ்மி அம்மா, ஏன் மீனா, மீதியான பழைய சாப்பாட்டுல வடகம் போட சொன்னனே, போட்டையா? இல்ல அத்தை, இப்பதான் சிந்து ஜூஸ் கேட்டான்னு போட்டுட்டு வந்தேன். வேலை ஏதாவது சொன்னா ஒரு காரணம் சொல்லிக்கிட்டே இரு. இது என்ன சேலை புதுசா இருக்கு? என்னதான் உனக்கு பிறந்த நாளா இருந்தாலும் வீட்டு வேலை தானே செய்ய போற, அதுக்கு எதுக்கு இதெல்லாம்? போய் சேலைய மாத்திட்டு வந்து வேலையெல்லாம் பாரு. அத்தை, காலையில இருந்து வேலை செஞ்சு ரொம்ப டயர்டா இருக்கு, ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டுமா? என்னது, 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்க போறியா? இங்க வாரு, நான் ஏற்கனவே சொன்னதுதான், நீ இந்த வீட்ல மருமக இல்ல, சம்பளம் இல்லாத வேலைக்காரி. வேலைக்காரங்களுக்கெல்லாம் நாம என்ன ரெஸ்டா கொடுப்போம்? இல்லல்ல, அந்த மாதிரி தான் உனக்கும். போய் வேலைய பாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த ரவி முன்னாடி வந்து நிக்கிறான். ரவிய பார்த்ததும் லக்ஷ்மி அம்மாவும் சிந்துவும் திருன்னு முழிக்கிறாங்க. அப்ப லக்ஷ்மி அம்மா, எப்ப ரவி வந்த அப்படின்னு தடுமாற்றமா கேக்குறாங்க. அண்ணன், அண்ணிக்கிட்ட சும்மாதான் பேசிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு ஒரு பயத்தோட பேசுறா. அப்ப கோவமா ரவி, ஓ, இப்படித்தான் தினமும் நடக்குதா? அப்ப மீனாதான் வீட்ல இருக்கிற எல்லா வேலையும் பண்றா. அப்ப இவ்வளவு நாளா என்கிட்ட நீங்க 2 பேரும் நடிச்சுக்கிட்டு இருந்தீங்க. இல்ல ரவி, நீ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. இன்னைக்கு மீனாவுடைய பிறந்த நாள், அத பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். போதுமா, நிறுத்துங்க, நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன். நான் உங்களை என்னமோ நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா நீங்க இவ்வளவு கேவலமா பண்ணுவீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல. மீனாவை நீங்க உங்க பொண்ணு மாதிரி
பாப்பீங்கன்னு நினைச்சுதான் சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா நீங்க அவளை ஒரு வேலைக்காரிய விட மட்டமா நடத்துறீங்க. நான் சம்பாரிச்சு கொண்டு வந்து கொடுக்கறேன். ஆனா நீங்க என் மனைவிய ஒரு வேலைக்காரி மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கீங்க. இனிமேல் நானும் மீனாவும் இந்த வீட்ல இருக்க மாட்டோம். இனிமேல் என் சம்பளத்துல இருந்து உங்களுக்கு ஒரு பைசா கூட நான் கொடுக்க மாட்டேன். வா மீனா போலாம் அப்படின்னு கூப்பிடுறான். இந்த பக்கம் லக்ஷ்மி அம்மாவும் சிந்துவும் ரவி வீட்டை விட்டு போனா அவங்களுக்கு காசு கிடைக்காதுன்னு பயந்து, எங்களை மன்னிச்சிடு ரவி, இனிமேல் நாங்க இந்த மாதிரி பண்ண மாட்டோம், எங்களை விட்டு போயிடாதப்பா. ஆமான போகாத, இனிமேல் நாங்க இப்படியெல்லாம் பண்ண மாட்டோம், எங்களை மன்னிச்சிடுங்கண்ணி அப்படின்னு மன்னிப்பும் கேக்குறாங்க. அப்ப ரவி, நாங்க எங்கேயும் போகக்கூடாதுன்னா இனிமேல் நீங்க 2 பேரு தான் இந்த வீட்ல இருக்கிற எல்லா வேலையும் பாத்துக்கிறீங்க. மீனா இனிமேல் அவளுடைய வேலைய மட்டும்தான் பண்ணுவா. இதுக்கப்புறம் அவளை வேலைக்காரி மாதிரி நடத்துனீங்கன்னா நான் உடனே வீட்டை விட்டு மீனாவை கூட்டிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு 2 பேருமே ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் மீனா கிட்ட எந்த வேலையுமே பெருசா வாங்கறதே இல்ல. பாசமா நடந்துக்கிறாங்க. உறவை காப்பாத்துறதுக்காக அமைதியா இருக்கிறது நல்ல குணம். ஆனா அநியாயத்தை ஏற்றுக்கொள்றது நல்ல குணமே இல்ல. ஒவ்வொரு பொண்ணுக்கும் சுயமரியாதை ரொம்ப முக்கியம். அத பாதிக்கப்பட்டுச்சுன்னா எதிர்த்து நிக்கிறதுல தப்பே இல்ல. ஒரு சிக்கன் கடை முன்னாடி லக்ஷ்மி அம்மாவுடைய 2 மருமகளும் நின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. சின்ன மருமக ஆதிரா, அக்கா, எப்படியோ இந்த மாசம் செலவெல்லாம் போக ஒரு 500 ரூபாவை மிச்சம் படுத்திட்டோம். இந்த காசுல சிக்கன் எடுத்து நல்ல ருசியா சமைச்சு சாப்பிடணும். ஆமா ஆதிரா, சிக்கன் சாப்பிட்டாதான் என் நாக்குக்கே உயிர் வந்த மாதிரி இருக்கு. சரி வா போய் சிக்கன் வாங்கலாம் அப்படின்னு பேசிட்டு கடைக்காரர்கிட்ட போய், அண்ணா 1 கிலோ சிக்கன் கொடுங்க. சிக்கன் எல்லாம் எப்பவோ வித்து போச்சுமா. என்னது, அதுக்குள்ள சிக்கன் எல்லாம் வித்துருச்சா? இன்னும் மத்தியானம் கூட ஆகலையே. அட, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? நாளையில இருந்து சிக்கனுடைய விலை ஏறுது. 500 ரூபாயில இருந்து 1000 ரூபாவா ஆக போகுது. அதனால எல்லோரும் இன்னைக்கே வந்து வாங்கிட்டும் போயிட்டாங்க. நீங்க தான் லேட்டு. ஐயோ அக்கா, என்ன இப்படி ஆயிடுச்சு? நம்மளே மாசத்துக்கு ஒருக்கா தான் சிக்கன் சாப்பிட்றோம். செலவு எல்லாத்தையும் சிக்கனம் பண்ணினாதான் இந்த 500 ரூபாவே நமக்கு கிடைக்கும். இப்ப பார்த்தா சிக்கனுடைய விலை 1000 ரூபாவா ஆக போகுதான். அப்ப இனிமேல் நம்ம சிக்கனே சாப்பிட முடியாதா? அப்ப மீனாவும் சோகமா, சிக்கன் சாப்பிடாம நம்மனால இருக்க முடியாதே. இந்த கடையில 1 கிலோ சிக்கன் கூட இல்லையா, எல்லாமே காலி ஆயிடுச்சான் அப்படின்னு கடை முன்னாடி நின்னு பாவமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க 2 பேரும் புலம்புறத பார்த்த கடைக்காரர், ஏம்மா கொஞ்சம் நில்லுங்க. உங்க 2 பேத்தையும் பார்த்தாலும் பாவமா தான் தெரியுது. என் வீட்டுக்காக 2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன். அதுல இருந்து 1 கிலோவை எடுத்துட்டு போங்க அப்படின்னு 1 கிலோ சிக்கனை கொடுத்தாரு. அத பார்த்த மீனாக்கும் ஆதிராவுக்கும் அவ்வளவு சந்தோஷம். 2 பேரும் சிக்கனை எடுத்துட்டு வீட்டுக்கு போறாங்க. போற வழியில ஆதிரா, அக்கா, நம்ம கையில இருக்கிற இந்த 1 கிலோ சிக்கன் 4-5 மாசம் வரைக்கும் வந்தா எப்படி இருக்கும்? அப்படி வரணும்னா நம்ம சிக்கன் ஊறுகாய் தான் பண்ணணும். அதுதான் 4-5 மாசம் வரைக்கும் வரும். அக்கா, நம்ம ஏன் அது பண்ணக்கூடாது? நம்ம அத்தை தான் சிக்கன் ஊறுகாய் சூப்பரா பண்ணுவாங்களே. அத்தை கிட்ட இந்த 1 கிலோ சிக்கனை கொடுத்து ஊறுகாவை பண்ண சொல்லுவோம் அப்படின்னு பேசிக்கிட்டே வீட்டுக்கும் போனாங்க. வீட்டுக்கு போய் லக்ஷ்மி அம்மா கிட்ட நடந்ததை எல்லாத்தையும் சொன்னாங்க. அத்தை, இந்த சிக்கன் 3 மாசத்துக்கு ஆகிற மாதிரி ருசியான சிக்கன் ஊறுகாய் பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி ஆதிரா, நான் உனக்கு பிடிச்ச மாதிரியே சிக்கன் ஊறுகாய் பண்ணித்தாரேன். அப்ப மீனாக்கு ஒரு யோசனையும் தோணுச்சு. ஆதிரா, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. நம்மள மாதிரி தானே சிக்கன் ரொம்ப பிடிச்சவங்க எல்லோரும் விலை அதிகமானனால சிக்கன் சாப்பிட முடியாம கஷ்டப்படுவாங்க. நம்ம ஏன் சிக்கன் ஊறுகாய் செஞ்சு விற்க கூடாது? இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது அதை கேட்ட லக்ஷ்மி அம்மா, என்ன மீனா பேசிக்கிட்டு இருக்க? நம்ம குடும்ப நிலைமை உனக்கு தெரியாதா? ரவி ஆட்டோ ஓட்டுறான், ரமேஷ் மெக்கானிக் ஷெட்ல வேலை பார்க்கறான். 2 பேருக்கும் பெருசா வருமானமே இல்ல. ஏதோ கிடைக்கிற காசு வச்சுதான் நம்ம பொழப்பே ஓடிக்கிட்டு இருக்கு. இதுல எங்க போய் வியாபாரம் பண்ண காசு இருக்கு? எனக்கு புரியுதத்த, இவ்வளவு கஷ்டத்துலயும் மாசம் ஒருக்காவது சிக்கன் வாங்க கஷ்டப்பட்டு காசு தரீங்க. ஆனா எனக்கு என்னமோ இந்த டைம்ல இத செஞ்சு வித்தா நமக்கு நல்லா லாபம் கிடைக்கும்னு தோணுது. ஆமா அத்தை, எனக்கும் அக்கா சொல்றதுதான் சரின்னு தோணுது.
இந்த சிக்கன் ஊறுகாய செய்யறதுக்கு உங்களை மிஞ்சினவங்க இந்த ஊர்ல யாருமே இல்ல. கண்டிப்பா இந்த வியாபாரம் நமக்கு கை கொடுக்கும். 2 பேத்துக்கும் கூறு கெட்டு போச்சா? வியாபாரம் பண்ணணும்னா காசு வேணும். நம்ம கிட்ட எங்க இருக்குது காசு? அத்தை, நம்ம தான் மாசம் மாசம் உண்டியல்ல காசு போட்டுட்டு வரோம்ல, அதை எடுத்து வியாபாரத்தை தொடங்கலாம் அத்தை அப்படின்னு சொன்னதும் லக்ஷ்மியும் யோசிக்கிறாங்க. இவங்க பேசிட்டு இருக்கும்போதே ரவியும் ரமேஷும் உள்ள வராங்க. நடந்ததை எல்லாத்தையும் கேள்விப்பட்ட 2 பேரும் எல்லோரும் ஒரு மனதோட முடிவெடுத்து அந்த உண்டியலையும் உடைக்கிறாங்க. உண்டியல உடைச்சா அதுல 1500 ரூபாய் இருந்துச்சு. அத பார்த்த ஆதிரா, அட, நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே காசு இருக்கு. இத வச்சு கண்டிப்பா நம்ம வியாபாரத்தை தொடங்கலாம். இங்க வாருங்கம்மா. 2 பேரும் ஏதோ நம்பிக்கையில சொல்றதுனாலதான் நானும் ஒத்துக்கிட்டேன். நம்ம கிட்ட இருக்கிற எல்லா காசையும் இதுலதான் போட்டிருக்கோம். இதுல லாபம் வந்தா மட்டும்தான் நம்ம குடும்பம் முன்னேற முடியும். பாத்துக்கோங்க. இந்த பக்கம் லக்ஷ்மி அம்மா சிக்கன் ஊறுகாய பதமா செய்யறாங்க. ஆஹா, வாசனை மூக்க தொலைக்குது. எனக்கு கொஞ்சம் சாப்பிடறதுக்கு கொடுங்கத்த அப்படின்னு மீனாவும் ஆதிராவும் ஊறுகாய வாங்கி ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அத்தை, உங்க ஊறுகா பிரமாதமா இருக்கு. கண்டிப்பா நம்ம பிசினஸ் டாப் டக்கர் தான். போதும் போதும் விட்டா 2 பேருமே சாப்பிட்டு தீத்துருவீங்க போல. அப்புறம் எப்படி வியாபாரம் பண்றது? போய் எல்லாத்தையும் பாட்டில்ல போட்டு ரெடி பண்ணி வையுங்க. இப்ப சிக்கன் ஊறுகாய் எல்லாமே பாட்டில்ல போட்டு வியாபாரம் பண்ணவும் ரெடி ஆயிடுச்சு. அவங்க வீட்டு முன்னாடி ஒரு சின்னதா ஸ்டால் மாதிரி போடுறாங்க. அப்ப ஆதிரா, வாங்கம்மா வாங்க. சிக்கன் விலை எவ்வளவு ஏறினாலும் நம்ம தினமும் சிக்கன் சாப்பிடலாம். காரம் சாரமா நல்ல சிக்கன் ஊறுகா அப்படின்னு விற்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஒரே ஒரு பாட்டில் வாங்குங்க, தினமும் சிக்கன் சுவைய ரசிங்க, நல்ல காரசாரமான சிக்கன் ஊறுகா. இப்படி 2 பேரும் கூவி கூவி விக்கிறாங்க. அத பார்த்த ஊர் மக்கள் எல்லாம், எனக்கு ஒரு பாட்டில் கொடுங்கம்மா, பார்க்கவே நல்லா இருக்கே, எங்களுக்கும் ஒரு பாட்டில் கொடுங்கம்மா அப்படின்னு கேட்டு கேட்டு வாங்கிட்டு போறாங்க. வியாபாரமும் நல்லாவே நடந்துச்சு. இதையெல்லாம் பார்த்த லக்ஷ்மி அம்மாவும், பரவாயில்லையே, நீங்க சொன்ன மாதிரியே வியாபாரம் நல்லா தான் போகுது. ஆமா அத்தை, நம்ம நினைச்சதை விட நல்லாவே போகுது. அப்ப லக்ஷ்மி அம்மா, என்ன 2 பாட்டில் தான் இருக்கு. இதுவும் வாங்கிட்டாங்கன்னா நம்ம கிட்ட இருந்த 1 கிலோ சிக்கனும் காலி. ஆமா, அடுத்தது என்ன பண்றது? அத்தை, அதுதான் நமக்கு நிறைய லாபம் கிடைச்சிருக்கே. அதுல இருந்து மறுபடியும் சிக்கன் வாங்கலாம். ஆனா இந்த முறை 2 கிலோ சிக்கன் வாங்குறாங்க. ஊறுகா பண்ணி பாட்டில்ல போட்டு மீண்டும் ஆதிராவும் மீனாவும் கூவி கூவி விற்க ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் கூவி வித்தாலும் இந்த முறை அவங்க எதிர்பார்த்த மாதிரி பெருசா வியாபாரமே ஆகல. என்னக்கா இது, இந்த முறை யாருமே வரமாட்டேங்கிறாங்க. பின்ன என்ன ஆதிரா, நம்ம கொஞ்சம் கூட யோசனை இல்லாம 2 கிலோ சிக்கனை வாங்கி திருப்பியும் ஆரம்பிச்சிட்டோம். சிக்கன் ஊறுகா 3 மாசத்துக்கு கெட்டு போகாது. வாங்கிட்டு போனவங்க எல்லாம் இனி 3 மாசத்துக்கு அப்புறம் தான் வருவாங்க. நம்ம ஏற்கனவே ஊர்ல இருக்கிற பாதி பேத்துக்கு வித்துட்டோம். இப்ப இத யாரு வாங்குவாங்க அப்படின்னு எல்லோரும் கவலையா இருக்காங்க. அப்படியே அன்னைக்கு நைட்டும் ஆகுது. ரவி ரொம்ப லேட்டா வீட்டுக்கு வரான். அத பார்த்த லக்ஷ்மி அம்மா, என்ன ரவி, ஏன் இவ்வளவு லேட் ஆச்சு? உள்ள வந்த ரவியும், அம்மா, இன்னைக்கு எல்லாமே வெளியூர் சவாரி, அவங்கள கொண்டு போய் விட்டுட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுமா. அத்தை, எனக்கு ஒரு யோசனை தோணுது. என்ன மீனா? நம்ம ஏற்கனவே உள்ளூர்ல இருக்கிற எல்லோருக்கும் ஊறுகாய வித்துட்டோம். இனிமேல் நம்ம வெளியூர்ல இருக்கிறவங்க கிட்டதான் இந்த ஊறுகாய விக்கணும். நம்ம ஏன் ரவியோட ஆட்டோல வர கஸ்டமர் கிட்டையும் ரமேஷோட மெக்கானிக் ஷாப்ல வர கஸ்டமர் கிட்டையும் இந்த வியாபாரத்தை பண்ணக்கூடாது? அத கேட்ட ரவியும் ரமேஷும், நீ சொல்றது சரிதான் மீனா, நான் என் கஸ்டமர் கிட்ட இத பத்தி கண்டிப்பா சொல்றேன். ஆமா அண்ணி, நானும் என்னோட கடைக்கு வர எல்லோர்கிட்டையும் இத விற்க முயற்சி பண்றேன் அப்படின்னு 2 பேரும் சொல்றாங்க. அடுத்த நாள் காலையில ஆளுக்கு 2 பாட்டில எடுத்துட்டு போறாங்க. ரமேஷ் மெக்கானிக் ஷாப்ல கஸ்டமர் கிட்ட, சார், இது எங்க வீட்லயே செஞ்ச சிக்கன் ஊறுகா, ருசியா அருமையா இருக்கும். ஒரு தடவை வாங்கினீங்கன்னா 3 மாசத்துக்கு வரும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க சார். அப்ப கஸ்டமரும், சரி ரமேஷ், எத்தனை வருஷமா உனக்கு தெரியும், நீயே சொல்றேனா நல்லாதான் இருக்கும். சரி, எனக்கு ஒரு பாட்டில் கொடு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டும் போறாங்க. இந்த பக்கம் ரவியும் அவனோட கஸ்டமர் கிட்ட இதை விக்கிறான். இதனால அவங்க வியாபாரமும் கொஞ்சம் நடக்குது. அப்ப ஆதிரா,
அக்கா, நம்ம என்னதான் ரவி ரமேஷ் கிட்ட கொடுத்து வித்தாலும் இனி 1.5 கிலோ சிக்கன் ஊறுகாய் அப்படியே இருக்கு. இதை என்னதான்க்கா பண்றது? நீ சொல்றதும் சரிதான் ஆதிரா. லாபம் வரும்னு சொல்லிதான் இந்த முறை 2 கிலோ சிக்கனை வாங்கினோம். இது மட்டும் விக்கலைன்னா நம்ம திரும்ப பழைய நிலைமைக்கே போயிருவோம். இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், இதெல்லாம் வேண்டான்னு. கேட்டீங்களா? அப்போ இதையெல்லாம் கேட்ட மீனாவும், அத்தை, நிறைய பேருக்கு சிக்கன் ஊறுகாய் எப்படி இருக்கும் தெரியல, அதனால தான் வாங்க மாட்டேங்கிறாங்க. நம்ம ஃப்ரீயா சாம்பிளுக்கு கொடுக்கலாம். அக்கா, எல்லோரும் ஃப்ரீயா தராங்கன்னு சொல்லி ஓசிலேயே வந்து சாப்பிட்டுட்டு போனாங்கன்னா நம்ம என்ன பண்றது? இல்ல ஆதிரா, சில பேர் தான் அப்படி இருப்பாங்க. ஆனா இன்னும் சில பேரு பிடிச்சிருந்தா கண்டிப்பா வாங்குவாங்க. ஒரு முறை முயற்சி தான் பண்ணி பாப்போமே அப்படின்னு அவங்க வீட்டு பக்கம் வரவங்க எல்லோருக்கும் ஃப்ரீயா சாம்பிள் கொடுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்தாங்கக்கா, நீங்க சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பிடிச்சா மட்டும் வாங்குங்க. அது மட்டும் இல்லைங்க, இதை நீங்க வாங்கிட்டு போனா 3 மாசம் வரைக்கும் டெய்லியும் சிக்கன் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி விற்க ஆரம்பிக்கிறாங்க. அத பார்த்த சில பேர் சாம்பிள் வாங்கி சாப்பிட்டும் பாக்குறாங்க. ரொம்ப அருமையா இருக்கு உங்களோட ஊறுகாய். நிஜமாலுமே 3 மாசம் வரைக்கும் வருமா? உங்களை நம்பி வாங்கலாமா? ஆமாங்க, இது வீட்டு கைப்பக்குவத்துல செய்தது. கண்டிப்பா 3 மாசம் வரைக்கும் கெட்டும் போகாது, ருசியும் மாறாது. நீங்க நம்பி வாங்கலாம். இத ஃப்ரிட்ஜில் வைக்கணுமா? ஓபன் பண்ணாத வரைக்கும் ரூம் டெம்பரேச்சர்ல வைக்கலாம். ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரத்திலேயே கூட்டமும் அதிகமாகுது. ஏமா, இந்த ஊறுகாய ஃப்ரெஷ்ஷான சிக்கன்ல தானே பண்ணிருக்கீங்க. வீட்டில் இருக்கிறவங்க எல்லோருமே சாப்பிடலாமா? ஆமாங்க, ஃப்ரெஷ்ஷான சிக்கனை தான் பயன்படுத்தியிருக்கோம். அது மட்டும் இல்லாம நாங்க நல்லா தரமான சுத்தமான எண்ணெய் தான் பயன்படுத்தியிருக்கோம். அதனால தாராளமா எல்லோருமே சாப்பிடலாம். ஆனா கொஞ்சம் ஸ்பைசியா இருக்கும். இத நீங்க இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம்னு எல்லாத்து கூடயும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி விக்கிறாங்க. மீனாவுடைய அந்த நம்பிக்கையான வார்த்தைக்காகவே அங்கிருந்த நிறைய பேர் வாங்கினாங்க. அது மட்டும் இல்லாம ஃப்ரீ சாம்பிள் தானேன்னு சொல்லி சாப்பிட்டு பார்க்கலான்னு நிறைய பேர் கடைக்கும் வராங்க. அதனால கொஞ்ச நாள்லயே அவங்க கடையும் நல்லா ஃபேமஸ் ஆயிடுச்சு. அவங்க எதிர்பார்த்ததை விடவே நல்ல வியாபாரமும் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த ஊறுகாய் பிசினஸவே அவங்க குடும்ப தொழிலா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குடும்பமே இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கஷ்டம் என்பது நம்மள தடுக்க வருவதில்ல, நம்மள அடுத்த கட்டத்துக்கு அழைத்து செல்ல வரும் ஒரு வாய்ப்பு. ஒவ்வொரு கஷ்டத்துக்குள்ளயும் ஒரு வாய்ப்பு மறைந்திருக்கும். அதை கண்டுபிடிச்சு பயன்படுத்தினவங்க வாழ்க்கையில முன்னேறுவாங்க.